அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் அலகு எனது உடல். அதில் மதிப்பீடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது ஏதோ அதை நம்ம வட்டம் போடணும். பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. இதயம், கால்கள், மூளை, சிறுநீரகம். இந்த இதயம், மூளை, சிறுநீரகம்லாம் உள்ளுறுப்புகள். கால்கள் என்னது? வெளி உறுப்பு. அது பொருந்தாது, அதுக்கு வட்டம் போடணும். கண்கள், காதுகள், விரல்கள், நுரையீரல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்கள், காதுகள், விரல்கள் வெளியில் தெரியக்கூடியது. ஆனால் நுரையீரல் உள்ளுறுப்பு, அது பொருந்தலை. அதனால் அதுக்கு வட்டம் போடணும். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, நரம்புகள். மூளையினுடைய 3 பகுதிகள் சொன்னதானே அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எதுன்னா நரம்புகள். அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு படத்தை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல தொடுதல்னா எப்படி கொடுத்துருக்காங்க? பச்சை நிறத்தில் கொடுத்துருக்காங்க. தவறான தொடுதல்னா சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே என்னென்ன தொடுதல் நல்லது, என்னென்ன தொடுதல் கெட்ட தொடுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அந்தந்த கட்டத்தில் நம்ம நிரப்பணும். பாருங்கள், வாயில் முத்தமிடுதல். வாயில் முத்தமிடுதல் என்ன தொடுதல்? தவறான தொடுதல். இது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். தாத்தா பாட்டியின் அன்பு. தாத்தா பாட்டியின் அன்பு நல்ல தொடுதல். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பிட்டத்தை தட்டுதல், நம் பின்பக்கத்தை தட்டுறது, அது தவறான தொடுதல். அப்பா தலையில் வருடுதல். நம்ம அப்பா தலையில் வருடுதல் நல்ல தொடுதல். பெற்றோரின் அணைப்பு மற்றும் முத்தம் நல்ல தொடுதல். பாலியல் தொடர்பான படங்களை காண்பித்தல், அது தீய தொடுதல். நல்ல தொடுதல் என்னென்ன சொல்லணும்? தாத்தா பாட்டியின் அன்பு, பெற்றோரின் அணைப்பு மற்றும் முத்தம், அப்பா தலையில் வருடுதல், இதெல்லாம் நல்ல தொடுதல். தீய தொடுதல் அப்படின்னா வாயில் முத்தமிடல், பிட்டத்தை தட்டுதல், பாலியல் தொடர்பான படங்களை காண்பித்தல். இப்போ எது நல்ல தொடுதல், தவறான தொடுதல் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் குறிப்புகளுக்கான விடைகளை கண்டறிந்து அவற்றை வட்டமிடவும். இதில் முதல் குறிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்ட்டு. அடுத்ததெல்லாம் நம்ம தான் வட்டம் போடணும். ஓர் உள்ளுறுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அது எது? இதயம். அவங்களே கொடுத்துட்டாங்க. 2, மூச்சு விட உதவும் உறுப்பு. நான் சொன்னேனே, பலூன் இது மாதிரி சோதனை செஞ்சேன்னா அது என்ன உறுப்பு? நுரையீரல். அதுக்கு வட்டம் போடணும். நம் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு. நம் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு சிறுநீரகம். சிறுநீரகம் இருக்குதுன்னு அதுக்கு வட்டம் போடணும். முறையற்ற மற்றும் ஆபத்தான தொடுதல், அது என்ன தொடுதல்? தவறான தொடுதல். தினமும் நாம் அதிகம் பருக வேண்டியது நீர். இதோ இங்கே இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற இதை வச்சு நம்ம இங்கே வார்த்தைகள் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி வட்டம் போடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, சரியா தவறா என்று கூறுக. சரியா தவறா என்று கூறுக. தலை, கை மற்றும் கால்கள் ஆகியவை உள்ளுறுப்புகள் ஆகும். தலை, கை, கால்கள்னா என்னது? வெளி உறுப்புகள். ஆனால் இங்கே உள்ளுறுப்புகள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாக்கியம் தவறு. இதயம் தசைகளால் ஆனது. சரி. தசைகள் நமது எலும்புகளை மூடியுள்ள மென்மையான பாகங்கள் ஆகும். சரி. தினமும் ஒரு முறை மட்டும் பற்களை துலக்குதல் நல்லது. நான் எத்தனை முறை பல் துலக்க வேண்டும் சொன்னேன்? 2 முறை சொன்னேனா இல்லையா? காலை, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பல் துலக்குதல் வேண்டும். அப்போ எத்தனை முறை? 2. ஆனால் இந்த வாக்கியத்தில் 1 முறை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது தவறு. தந்தை உனது தலையை வருடுதல் ஒரு நல்ல தொடுதல் ஆகும். சரி. அடுத்தது போலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. எந்த பதில் சரியோ அதை நம்ம வட்டம் போட்டு இந்த கோட்டில் எழுதணும். நம் உடலின் கட்டளை மையம்
இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை. எது? மூளை. அதை எடுத்து இங்கே எழுதணும். உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் கழுத்து, இதயம், இரைப்பை, மூக்கு. இரைப்பை. அதை எடுத்து இங்கே எழுதணும். ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை டேஷ் முறை துலக்க வேண்டும். 1, 2, 3, 4. 2. நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் டேஷ் தொடுதல் ஆகும். நலமற்றதா, மோசமான, பாதுகாப்பற்ற, நலமான. அப்போ என்ன பதில்? நலமான. இதை எடுத்து இங்கே எழுதணும். தினமும் நாம் அதிகளவில் டேஷை பருக வேண்டும். எண்ணெய், தண்ணீர், பொட்டலமிடப்பட்ட பானம், உப்பு நீர். நம்ம இது அதிகளவு என்ன பண்ணணும்? டெய்லி குடிக்கணும் தண்ணீர். அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள். ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்க. உடலின் உள்ளுறுப்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பக்கம் 86 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக இந்த இணைப்போம் இருக்கு பார்த்தியா, அந்த வலதுபுறம் இருக்கிறத 1, 2, 3ன்னு போட்டு நீங்கள் எழுதலாம். எப்படி நான் சொல்கிறேன் பார். 1 இரைப்பை, 2 சிறுநீரகம், 3 மூளை, 4 இதயம், 5 நுரையீரல்கள் அப்படின்னு போட்டு நீங்கள் இதுக்கு உரிய விடை எழுதலாம். பக்கம் 86 இணைப்போன் மேலே கொடுத்துருக்காங்க. அது வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே உள்ளுறுப்புகள். அதை மட்டும் எண்கள் போட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்தது பாருங்கள். மூளையின் பணிகள் யாவை? மூளையினுடைய பணிகள் யாவைன்னு சொல்லி 83ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மூளை படம் இருக்குது பார்த்தியா, அதில் அது நான் படிக்கிறேன், கவனிங்க. நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய மூளை உதவுகிறது. கைகளை அசைத்தல், அமர்தல் அல்லது நடத்தல் போன்ற நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது மூளையின் கட்டளையின் காரணமாக மட்டுமே நடைபெறுகிறது. நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய உதவுகிறதுலேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் நடைபெறுகிறது, மூளையின் கட்டளையின் காரணமாக மட்டுமே நடைபெறுகிறது வரலையும் முடிச்சிருங்க. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய உதவுகிறது. கைகளை அசைத்தல், அமர்தல் அல்லது நடத்துதல் போன்ற நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது மூளையின் கட்டளையின் காரணமாக மட்டுமே நடைபெறுகிறது. அடுத்தது பாருங்கள். சுகாதாரமான வாய் மற்றும் பற்களுக்கு ஏற்ற உணவுகளை பட்டியலிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பற்கள் இருக்குது பார்த்தியா, 88ஆம் பக்கம், அதில் பழுப்பு நிறத்தில் ஒரு பல் இருக்கும், வெள்ளை நிறத்தில் ஒரு பல் இருக்கும். அப்போ எந்தெந்த உணவுகள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அப்போ அதில் பாருங்கள், நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளுதல். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளுதல், நீர் அல்லது பாலை அருந்துதல். இதுதான் இதற்குரிய பதில். உங்கள் இதயம் மற்றும் சிறுநீரகங்களை பாதுகாக்க என்ன செய்வீர்கள்? பக்கம் 87 எடுத்துக்கணும். அதில் பாதுகாப்போம் இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், இதயம் இருக்குது பாருங்கள், 3ஆவதா. அதுக்கு என்ன நம்ம பாதுகாப்பு அப்படின்னு போடணும். இதயம் சொல்லி எழுதிட்டு கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல். அடுத்தது அதுலேயே பாருங்கள், சிறுநீரகம் இருக்குது பாருங்கள், அதிக அளவு தண்ணீர் குடித்தல். இது ரெண்டையும் நீங்கள் எழுதணும். 1ன்னு போட்டு இதயம் எழுதிக்கோங்க, கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல். 2ன்னு போட்டு சிறுநீரகம் எழுதி அதிக அளவு தண்ணீர் குடித்தல். ஒருவர் உன்னை தொடும்போது நீ தொந்தரவாக உணர்ந்தால் உடனே என்ன செய்வாய்? 91ஆம் பக்கம் மேலே பாருங்கள், அந்த படம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உரக்க கூறுங்கள். அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுங்கள். பெற்றோர் அல்லது ஆசிரியர் போன்றவர்களிடம் கூறி உதவி கேளுங்கள். இதுதான் இதுக்குரிய பதில். அடுத்தது சிந்தித்து விடையளிக்க. முன்பின் தெரியாத ஒருவர் உங்களை தொந்தரவு செய்தால் எப்படி நடந்து கொள்வீர்கள்? சொந்த வார்த்தைகளில் எழுதுகன்னு இருக்காங்க. சொந்தமாக நீங்களே இப்போ நான் சொன்னேன் தானே, அதை நீங்கள் சொந்தமாக நீங்கள் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. அடுத்தது பாருங்கள். சிந்தனை, பேசுதல், கற்றல் போன்ற நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? அதன் 3 முக்கிய பகுதிகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சிந்தனை, பேசுதல், கற்றல் போன்ற நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பு மூளை.
அதன் 3 முக்கிய பகுதிகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 83ஆம் பக்கம் பாருங்கள். நான் படிக்கிறேன் கவனி. நம் உடலின் முக்கிய உறுப்பான மூளை மண்டை ஓட்டின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய 3 முக்கிய பகுதிகள் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அதை மட்டும் நீங்கள் எழுதலாம். முடிஞ்சால் இந்த படத்தை வரைஞ்சி முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்ட்டு நீங்கள் எழுதலாம். இதுதான் இதற்குரிய விடை. இதே மாதிரி இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்குரிய படங்கள் கிடைச்சா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த படத்தெல்லாம் சேகரித்து ஒரு ஆல்பம் வந்து தயார் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்குரிய ப்ராஜெக்ட். உங்களுக்கு இப்போ இந்த மதிப்பீடு புரிஞ்சதா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த புத்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்குரிய பதிலை நீங்கள் எழுதுங்க. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.